நமக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் வந்து அந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு ட்ரக்ஸ்லாம் எழுதி தருவாங்க. அது இவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு இவ்வளோ டோஸில் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரக். அதுதான் வந்து ட்ரக்கோட நார்மல் யூஸ். பட் ஆனால் எனக்கு பெயின் அதிகமாக இருக்குது, நான் இந்த ட்ரக்கை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பெயினே தெரில, நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சில பேஷண்ட்ஸ் வந்து ப்ரொலாங்டாக அதை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரக்கே வந்து ஹேபிச்சுவேட்டடாக ஆகிறாங்க. ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரக் அடிக்ட். அந்த ட்ரக் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, கண்டிப்பாக எனக்கு அது வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுவாங்க. இதை தான் நம்ம ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்யூஸ் அப்படின்னா துஷ்பிரயோகம், அதாவது அந்த ட்ரக்கை நம்ம தவறுதலாக யூஸ் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு ட்ரக் ஒரு பர்சனோட ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் ஆர் சோஷியல் பிஹேவியரை வந்து மாடிஃபை பண்ணுதோ, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் மாடிஃபை பண்ணுதோ, பை ஸ்டிமுலேஷன், டிப்ரெஷன் ஆர் டிஸ்டர்பிங் த பாடி ஃபங்க்ஷன் அண்ட் மைண்ட், தட் இஸ் கால்ட் ஆஸ் த அடிக்டிவ் ட்ரக். அந்த ட்ரக்கை தான் நம்ம அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடிக்டிவ் ட்ரக்னால அந்த பர்சனோடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிப்படையுது. தட் இஸ் பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட். அப்போ அது வந்து அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அது வந்து பாடியோட லிங்க் ஆகி பண்ணக்கூடிய வேலைகளையும் வந்து அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். அண்ட் நீங்கள் இந்த ட்ரக் அப்யூஸை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட வீடியோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்.